ஒரு நாள் உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவரான சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. அப்போ அவர் ஒரு சாதாரண மனிதர் போல அமர்ந்து ஒரு ஆர்டர் குடுக்குறாரு. அவரோட அருகில உள்ள ஒரு மேசையில ஒரு 4, 5 இளம் பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டும், சிரிச்சுக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையாவும், அமைதியாவும் இருந்த நேரத்துல, எங்கிருந்தோ ஒரு கரப்பான்பூச்சி ஒண்ணு பறந்து அந்த பெண்ணோட தட்டுல உட்காருது. அந்த பெண் திடீரென அந்த பார்த்து பயந்து ஆன்னு கத்த, அந்த சவுண்ட்ல அந்த கரப்பான்பூச்சி அந்த பெண்ணோட துப்பட்டாவுல போய் உட்காருது. அவள் தட்டிவிட அடுத்த பெண்ணுன்னு அது மாறி மாறி பறக்க, அந்த இடமே வந்து கூச்சலுட்டு ஒரு குழப்பமா இருக்கு. இத பார்த்த வெயிட்டர் ஓடி வந்து "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, அவரோட சட்டையில அந்த கரப்பான்பூச்சி அமரும்போது, அவர் அத பொறுமையாவும், மெதுவாவும், அமைதியாவும் ஹேண்டில் பண்றாரு. எப்படி? அந்த கரப்பான்பூச்சிய கையால அப்படியே புடிச்சு, அசையாம போய் ஜன்னல திறந்து வெளியில போட்டாரு. இத அனைத்தையும் இந்த நிகழ்வு எல்லாத்தையும் சுந்தர் பிச்சை அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு உண்மை புரியுது. அந்த நொடி அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இங்க நடக்கிற பிரச்சனை வந்து கரப்பான்பூச்சி அல்ல. அத நம்ம எப்படி அந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கு. அத நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்ன்றது யாருமே தெரியாம, அந்த பெண்கள் கல்வியறிவே இருந்தா கூட, சூழ்நிலைய கையாள தெரியாம கூச்சலிட்டு, ஒரு அந்த இடத்தையே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா மாத்திட்டாங்க. ஆனா அந்த வெயிட்டரோ படிப்பறிவு இல்லாதவர் தான். ஆனா இடத்துக்கு ஏத்த மாரி அமைதியாவும், அத எப்படி சமாளிக்கணுன்ற நுணுக்கத்தையும் கற்றிருக்காரு. வாழ்க்கையில பல சிக்கல்கள் வரலாம். எல்லாருக்குமே வரும். ஆனா, நம்ம அத எப்படி பதட்டம் இல்லாமலும், பயம் இல்லாமலும் எதிர்கொள்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோடைய ரகசியமே அமைந்திருக்கு. உனக்கு பிரச்சனை வந்ததா? இல்ல அந்த பிரச்சனைக்கு நீ எப்படி பதில் கொடுத்த? அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அப்படின்னு அன்னைக்கு உணர்ந்திருக்கிறாரு சுந்தர் பிச்சை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.